ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எல்லோருக்கும் காலை வணக்கங்கள். இன்னியோட பாசுரம் 25வது பாசுரம். மாதாஜி ரொம்ப அழகா பாடி கொடுத்தா நம்மளுக்கு ஆண்டாளுடைய திருப்பாவையை. அதை இன்னைக்கு என்ன கொஞ்சம் விளக்கத்தோட நம்ம இன்னைக்கு இந்த 25வது பாசுரத்தை ரசிப்போம். 24 நாளும் நம்ம அழகா நோன்பு கோத்தாச்சு ஆண்டாளோட சேர்ந்து. இப்போ நம்மளும் அதே மாதிரி ஆண்டாளுடைய ஒரு மைண்ட், ஒரு மூட், அவளோட மிஷன் என்னன்றது இந்த பாசுரங்கள் மூலமாக நம்மளுக்கு தெரியறது. என்னன்னா பகவானை அடையணும், பகவான் நாமத்தின் மூலமாக அவரை பிரீத்தி பண்ணிட்டு அவருக்கு உண்டான ஒரு அவருடைய ஆசைகளை நம்மள அது கருவியா அவர் யூஸ் பண்ணிட்டு அவருடைய என்ன திருப்தி, அவருக்கு என்ன திருப்தி படுமோ அது அவளுடைய அழகான பாசுரங்களால ஸ்ரீ நாச்சியார் ஆண்டாள் நம்மளுக்கு அழகா கத்து கொடுக்குறா ஒவ்வொரு பாசுரத்திலையும். இது ஒரு அழகா இன்னியோட பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் வளர. சோ யார் இது? இந்த பாட்டு அழகா நம்மளுடைய கௌடிய சம்பிரதாயத்திலயும் பாடியிருக்கா. ரொம்ப அழகா இருக்கும். கிரி பூஜேயம் விஹீதகேன गिरि पूजेयं विहितकेन अर्ची शक्रपदम् अभयं येन अर्ची शक्रपदम् अभयं येन पूतानिकसा निहिता येन पूतानिकसा निहितं येन तृणावर्ततनु दलनं येन यमलार्जुन तरुं उदकलियेन वत्स बकासुर हननं येन व्योमागासुर मरणं येन कालिय धमनं कलितं येन करपरम्बक शमनं येन दवयुग्मं परिपीतं येन तस्य तिकंश हततं येन गिरिपूजेयं विहितं केन गिरिपूजेयं विहितं केन. யார் இந்த கோவர்தன மலைக்கு பூஜை ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணவர் யாருவர் அப்படின்னா, அது ஒரு கேள்வி கேட்க போய் எல்லாரும் ஒரு பதில் சொல்றா. யாரு அந்த நம்மளோட இந்திரனுடைய கோபத்திலே நம்மள விடுவிக்கப்பட்டானோ அந்த பையன்தான் நம்மளுக்கு இன்னைக்கு கோவர்தன பூஜைக்கே ஒரு ஒரு தருணம் கொடுத்திருக்கார். அதுக்கு அவர்தான் இன்னைக்கு பண்ண ஒரு ப்ரிப்பரேஷனுடைய காரணம் அவரேதான். யாரு இந்த பூத்தனைய ஒரு நொடியில ஒரு சுவாசத்துல ஒரே நிமிஷத்தை முடிவு பண்ணாலோ அந்த புருஷன் தான் நம்மளுக்கு அந்த அந்த பர்சனாலிட்டி, அந்த புருஷன் தான் இன்னைக்கு கோவர்தன பூஜையே நம்மளுக்கு இன்னைக்கு காமிச்சிருக்கார். யாரு யமலார்ஜுனைய அந்த பாவத்தில விடுவிச்சாரோ, யாரு திருநாவர்த்தன்ற ஒரு அரசனை ஒழிச்சாரோ, யாரு அந்த வத்சாசுரன்ற அரசனை ஒழிச்சாரோ, அதே மாதிரி வியூமாசுரர் ஏன் கம்சனான ஒரு பெரிய கொடுமையான ஒரு அசுரனை வதச்சாரோ அவர்தான் இன்னைக்கு கோவர்தன பூஜை. யார் அந்த அவர் 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 நம்ம திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கோமே, யாருன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர. சோ அதனால அவரேதான் அந்த புருஷன்தான் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளிந்து வளர. தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைத்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ணன் என்ற நெடுமாலே உன்னை அரித்தித்து வந்தோம் அறையாகியில் திருத்தக்க செல்வமும் சேவமுகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரோ ரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி அப்படி பாடுறா. யாரு? ஆண்டாள். யார் அந்த கோவர்தன மலைக்கு நம்மளுக்கு காமிச்சு கொடுத்தவர்? யார் இந்த அசுரர்கள்லாம் ஒழிச்சவர்? யார் அந்த ஒருத்தி மகன், ஒருத்தி ஓர் இரவல் அப்படின்னு நம்மளுக்கு அந்த கேள்விகள் பிறக்கும் போது ரொம்ப அழகா இங்க ஆண்டாள் அந்த பகவான் அவ்வளவு அழகா இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவருக்கே அவருக்கே அர்ப்பணித்து
நீதானே அந்த அந்த எல்லாம் எல்லாம் அறிஞ்ச அந்த கடவுள் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லி கொடுக்கிறா. சோ நம்ம இந்த பதவுரைய பார்த்தோன்னா, ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு பாக்கறச்ச ஓரிரவில் ஒருத்தி மகனாய். சோ இப்போ இந்த ஒருத்தி மகன் யாரா இருக்க முடியும்? யாரும் இல்ல, அந்த நம்ம அழகான கண்ணன் தான். நம்மளோட கூட இருக்கிற அந்த பரமாத்மாவா இருக்கிற அந்த ஒரு அந்த கண்ணன் தேவிக்கு புத்திரனா பிறந்து அதே இரவுல தேவிக்கு யசுதை பிள்ளையாக வளர ஆரம்பிச்சார். சோ ஓரிரு ஒருத்தி வளர. சோ அதனால இந்த ஒருத்தி அப்படின்னு சொல்றச்ச ரொம்ப ஒரு ஒப்பற்ற, இது ஒருத்திக்கு அடுத்த மீனிங் என்னன்னு தெரியணும்னா ஒப்பற்றது. இந்த ஒருத்திக்கு ஆண்டாள் இங்க நம்ம குறிப்பிட்டு பார்த்தோம்னா அந்த ஒருத்தின்றத யாருன்னு வெளிப்படுத்தாம, ஆனா அந்த ஒருத்தின்ற ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒப்பற்ற மீனிங் கொடுக்கிற அளவுக்கு அவ புகழ்ந்து பாடுறா. கண்ணனையும் இல்லாம அவரை சுத்தி இருக்கிறவர், அவரை ஹெல்ப் பண்ணவர், அவரை பார்த்து வளர்த்தவா, அந்த தாய்மைக்கு ஒரு பெரிய ஒரு சக்தி கொடுக்கிறா, ஒரு பெரிய உயர்ந்த நிலையை கொடுத்துக்கிறா. அதனால இருந்தா இந்த ஒரு பேரை டைரக்டா சொல்லாம அந்த ஒருத்தின்ற ஒரு மரியாதையோட சொல்றாவோ. சோ ஒளிந்து அப்ப அங்க என்ன பண்றார் அவர், என்ன பண்றார் அந்த அர்த்த யசோதையன் இல்ல கிரகத்துல வளர்ந்துட்டு எப்படி வளர்றன்னா ஒளிந்து வளர்றார். ஒளிஞ்சு ஒளித்து வளர, ஒளிஞ்சுண்டு வளரின்னு இருக்கார், வளர்றார். அங்க தன்னுடைய லீலைகளை அந்த எங்க எந்த இடத்துலன்னா ஓரிடத்தில் அப்படின்னு அந்த ஒப்பற்ற ஒரு இடம் ஆனது என்னதுன்னா கோலோக்கத்துல. சோ அதனால பரம்பிரம்ம பரம்தாம பவித்திரம் பரமம் பவான் அப்படி பகவான் சொல்றதுக்கு ஏற்ப மாதிரி அதே மாதிரி ஆண்டாள் சொல்றா. அந்த மாதிரி ஒரு அழகான, அது எப்பவுமே பகவானுக்கு திருப்தி எங்க நிறைய கிடைக்கும்னு ஆசை அவருக்கு. எவ்வளவு ஆசைன்னா அந்த இந்த இந்த இடத்துல இருக்கிறதுக்கு தான், கோலோக்க தாமத்துல கோபிகைகளுக்கு நடுவுல தன்னுடைய லீலைகளை தினம் தினம் இன்னைக்கும் நடத்தி வச்சுட்டு இருக்கார். எல்லாருக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். கோகுலோத்சவம் ஈசானும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கோவர்தனதரம் வந்தே கோபாலம் கோபரூபிணம் கோகுலோத்சவ ஈசானம் கோவிந்தம் கோபிகா பிரியம். இந்த கோபிகளுக்கு நடுவுல பல லீலைகள் புரிஞ்சுன்னு வர இடத்துல அந்த ஒரு இடத்துல ஒளிஞ்சுண்டு வளர்றாரா. ஏன் அதுக்கு ஒளிஞ்சுண்டு வளரணும் அப்படின்னு நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னும் கொஞ்சம் ஆராய்வோம். சோ பிறந்து அங்க என்ன பண்றார், தரிக்கிலனாகி தான் தீங்கு நினைத்த அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல தரிக்கிலன் ஆகினா அவர் அந்த தீங்கு நினைத்த. சோ அந்த கம்சன் தரிக்கிலன்னா யாரு, வேற யாரும் இல்ல, கம்சனுடைய ஒரு பிஹேவியரை அப்படி அவர் கோபமாக சொல்றா. என்னன்னா கம்சனுக்கு தாங்க முடியாத ஒரு வெறித்தனமான ஒரு அவருக்கு ஒரு பகவான் மேல ஒரு வெறித்தனமான ஒரு எனிமிட்டி, அவர் எப்படியாவது இந்த கிருஷ்ணன் என்ன கொலை பண்ண வந்த அந்த கிருஷ்ணனை நான் என்னைக்கா வதம் பண்ணணும்ன்ற ஒரு தன்னுடைய ஒரு வஞ்சகமான ஒரு தீமையான ஒரு எண்ணத்தோட தரித்திலனாகி தான் தீங்கு நினைத்த. ஆனா அந்த கம்சன் என்ன ஆச்சு, தான் பகவானுக்கு தீங்கு செய்யணும்ன்ற போர்ல தானே தன் மடியில தன்வினை தன்னை சுடும் மாதிரி தனக்கே தீங்கு வரவழைச்சான். எப்படின்னா அதான் நம்மளோட கௌடியா பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, ராக்கே கிருஷ்ணா மாரே கிருஷ்ணா ராக்கே கிருஷ்ணா மாரே கிருஷ்ணர் ஒருத்தரை காப்பாத்தணும்னு நினைச்சுட்டானா யாரையுமே அவரை தடுக்க முடியாது. எந்த ரூபத்திலயோ எந்த விதமாக தன்னுடைய பக்தனை காப்பாத்துவார். எப்படி நம்ம பிரகலாத எப்படி காப்பாத்தினார், தூணிலேயும் திடீர்னு பிளந்து நரசிம்ம அவதாரமா யாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கூடாத ஒரு அழகான ஒரு திவ்ய ரூபமா நரசிம்மரா அவர் பிரகலாத காப்பாத்தினார். அது மாதிரி அவர் அந்த மாதிரி எந்த ரூபத்திலயும் வருவார். அதனால மாரே கிருஷ்ணா ராகேயே. அப்ப அந்த பொருளை நம்ம முடிக்கணும்னு பகவான் முடிவு செய்தார்னா
எப்படியும் முடிச்சு விட்டுருவார். சோ யாரும் எதிர்பார்க்காத மாதிரி நிலையில சோ தானே தனக்கு தீங்கு நினைச்சான். எப்படின்னா நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே அப்படியே நம்ம தினமும் கம்சன் வந்து கஞ்சன் வயிற்றில் கஞ்சன் வயிற்றுல என்னன்னா கம்சன் கஞ்சன்றது இங்க கம்சனுடைய பேரு. அவருடைய வயது தினம் வயிற்றுல நெருப்பு கட்டின்னு இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது ரொம்ப காமனான ஒரு தமிழ் பிரேஸ் அது. சோ அந்த ஒரு பயத்தோட தினமும் வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணன்னா எப்படி இருப்பான்னு கூட தெரியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு நிலைமையில பயந்துன்னு கிருஷ்ணரை பத்தியே தன்னுடைய நினைச்சுட்டே இருக்கிற சமயத்துல கிருஷ்ணன் நெருப்பா தனக்கு எதிர வந்து ஒரு நெடுமானே உயர்ந்த நிலைமையில திடீர்னு ஒரு நாளைக்கு கம்சனுக்கு எதிரே வந்து நின்னாரு. எந்த சமயத்துல கம்சனே வரவழைச்சா கிருஷ்ணரை தன்னுடைய மதுராக்கி, நான் முடிச்சு காட்டுறேன் கிருஷ்ணரை அப்படின்னு பாக்குற நேரத்துல கம்சனே வந்து தனக்கே தீங்கு வர வைக்கிற சமயத்துல அந்த உன்னை அறுத்தித்து அந்த மாதிரி ஒரு நெடுமாலை அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்தமான பொருளாக வந்து நின்றாய கம்சனுக்கு எதிர அன்னைக்கே கம்சனை முடிச்சிட்டியே. அந்த மாதிரி நாங்க இங்க எதுக்கு வந்திருக்கோம் சொல்லுமா? சரி இதெல்லாம் எனக்கு புரியும், எனக்கு தெரியும், எனக்கு நடந்ததுன்னு. ஆனா நீ வந்த காரணம் என்னன்னு கிருஷ்ணர் ஆண்டாளை கேட்க, இதெல்லாம் உன்னை பிரீத்தி செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தோட நாங்க இன்னைக்கு வெடிக்கார்த்தால எழுந்து நோன்பு நோத்து எல்லா கோபிகைகள்லாம் வந்து நாங்க ஆயர்பாடியில வந்து நின்றுருக்கோம். உன்னை அர்த்தித்து வந்தோம். அதனால்தான் எங்களோட நோக்கம் என்னன்றது உங்களுக்கு நாங்க கிளியரா சொல்லணும் பகவானே. என்னன்னா உனக்கு எப்பவுமே உன்னைய போற்றிக்கணும், உன்னைய அர்ச்சனை பண்றோம், உன்னுடைய லீலைகளை சொல்றோம், உங்களுடைய நாமங்களை சொல்றதுனால பறையாகிய இந்த பறை என்ற ஒரு கருவி எங்க கையில கொடுத்து எங்க நோன்பு முடிக்கணும் அப்படின்னு. பறைன்றது ஒரு தட்டு ஒரு பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட். அதை தட்டின்டேதான் போவா. அந்த தட்டுறது என்னன்னா சவுண்ட் வைப்ரேஷன். அப்படிதான் பகவான் நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபு கொடுத்திருக்காரு. அந்த சவுண்ட் வைப்ரேஷன் என்ன, ஹரிநாமத்தை தினமும் காலையில நம்ம காத்துக்கு நம்ம மனசுக்கு கேட்கிற மாதிரி நம்ம காதுல விழற மாதிரி லவுடா எப்பவுமே நம்ம சவுண்ட் வைப்ரேஷன் அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சான் பண்றதுனால திருத்தக்க செல்வமும் சேவகமுகமும் யாம் பாடி. திருத்தக்க செல்வமும் திருத்தக்கன்றது யாரு? அம்பாளான மகாலட்சுமியான கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிரீத்தி கொடுக்கிறவள் லக்ஷ்மி தேவி. அந்த அந்த மாதிரி தனக்கு லக்ஷ்மி தேவிக்கே பிரீத்தியான ஸ்ரீ லக்ஷ்மி பத்தியே ஸ்ரீ கிருஷ்ணா உன்னுடைய சேவகமும் உன்னுடைய வீர தீரம் உன்னுடைய செயல்களை பற்றி நாங்க எப்பவுமே பாடி இருக்கு வந்தோம். வருத்தம் இதனால என்ன பாடுறதுனால எனக்கு என்ன லாபம், உங்களுக்கு எல்லாம் என்ன லாபம் கிடைக்க போறதுன்னா எங்களோட வருத்தமும் தீரும், எனக்கு வருத்தம் தீரச்சே என்ன ஆகும், எங்களுக்கு மகிழ்ச்சி தான் உண்டாகும் அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டாள் இங்க வந்து ரொம்ப அழகா விளைவிக்கிறார். ஆனா இன்னும் கொஞ்சம் நுண்ணியமா இந்த இந்த பாசுரத்தை பார்த்தனா உறுத்தி அப்படின்னு சொல்றது நம்ம ஒப்பற்ற பாசுரமாகவே வழங்கப்படுறது. இங்க என்ன சொல்றாருன்னா நம்மளுக்கு இந்த சீன் செட்டிங் என்ன ஆச்சு, நம்மளுக்கு கரெக்டா நம்மளுடைய அந்த விஷன் வந்து ஓபன் பண்ணணும். நம்ம எல்லாரும் இப்போ ஆயர்பாடியில இருக்கோம். இந்த 21, 22, 23வது பாசுரத்துல எல்லாம் என்ன சொல்றான் ஆண்டாள்? கிருஷ்ணனை முதல்ல எழுப்புறா, கண்ணை திறங்குறா, இழுக்கிறா, சிங்க நடை போட்டு சிம்மாசனத்துல வந்து உட்காரு, நீ உட்கார்ந்து எங்களை கேட்டாதான் நாங்க சொல்ல வேண்டிய அர்ச்சனை, நாங்க சொல்ல வேண்டிய புகழ், நான் உன்னை பத்தி பாட வேண்டிய விஷயங்கள், உங்ககிட்ட பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய உங்ககிட்ட நாங்க பேசணும். நீங்க வந்து என் கண்ணு முன்னாடி உட்காரணும். இது வந்து ரொம்ப இன்றைய காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஒருத்தரோட அட்டென்ஷனை நம்ம கெயின் பண்ணணும். ஏன்னா நம்ம எல்லாரும் மொபைல்லயே பார்த்துட்டு ஒருத்தருக்கு மூஞ்சி கொடுக்காம பேசுறதுனால அந்த இன்டராக்ஷன் இருக்க மாட்டேன்றது, அந்த அன்பு இருக்க மாட்டேன்றது, அந்த ஆசையை வெளிப்படுத்த முடியறது இல்ல. அதனால இங்க அந்த அப்பயே சொல்லி வச்சுட்டா. அதனால ஒருத்தரோட அட்டென்ஷன், ஒருத்தர் பேசணும், பகவானுடைய அட்டென்ஷன் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அவருக்கு முன்னாடி உட்காந்துன்னு அவருடைய திருமுகத்தை பார்த்துட்டு நம்ம பண்ணனா நம்மளுக்கு இருக்கிற அந்த பக்தியின் ஆசை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வெளிப்படுத்த முடியும். அந்த மாதிரி ஒருத்தருக்கு நம்ம பேசுறச்ச மூஞ்சியை பார்த்து அழகா விசாரிக்கிறச்ச நம்மளுடைய அந்த பாவனை, நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னும் கொஞ்சம் நன்னா ஆகும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு லௌகிக்க ஒரு விஷயமாக இருக்க முடியும். சோ இந்த சமயத்துல அது இருக்கிறச்ச பகவான் வந்து உட்காந்துன்றார் சிம்மாசனத்துல, சிங்க நடை போட்டு சிம்மாசனத்துல உட்காந்து, சொல்லுமா எதுக்கு வந்திருக்க, காலங்காத்தால இந்த குளூர்ல தூங்காம எதுக்கு எழுந்து என்னை வந்து என்ன சொல்ல வர, என்கிட்ட என்ன வேணும்னு சொல்லு, எதுவா இருந்தாலும் தரும், இத்தனை நீங்க முயற்சி எடுத்து பண்றீங்களே அப்படின்னு பகவான் வந்து தன்னுடைய அழகான
கண்கள் வழியா பேசறச்ச அப்ப இவ அவ்வளவு அழகா பாடுற. ஒருத்தி மகனாயினா ஒருத்தி அன்றவன் தேவகி, ஒருத்தி மகன். தேவகின்றவள் சாதாரண ஒரு டிவோட்டி இல்ல, ஒரு பக்தி இல்ல. பட் அவ வந்து 3 ஜென்மமும் கிருஷ்ணர் நீதான் என் வயிற்றுல நான் உனக்கு கர்ப்ப கிரகம் கொடுக்கணும் அப்படின்னு வேண்ட போக, ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பகவான் வந்து சுதப்பா பிருஷ்ணியா வந்து அவ வந்து தியானம் பண்றச்ச பகவான் பிருஷ்ணி கர்ப்பரா வந்து பிறக்க, அதித்தியும் கஷ்யப்பருக்கும் வாமனரா பிறக்க, இது 3வது காலகட்டத்துல தேவகியுக்கும் வசுதேவருக்கும் கிருஷ்ணர் வந்து ரொம்ப அழகா வந்து வந்து தன்னுடைய குழந்தையாக பகவான் வந்து தனக்கு அழகா வந்து காட்சி கொடுக்கிறார். அதே மாதிரி அதனால எவ்வளவு அழகா நம்மளுக்கு பாகவத்துல எல்லாம் பியூட்டிஃபுல்லா வர்ணிக்கிறார் வந்து சுகருக்கு. அதனால தேவிக்கு ஒரு பெரிய இடத்தையே கொடுக்கிறார். மும்மூச்சூர் முனையோ தேவோ சுமனசி முதான்விதக மந்தம் மந்தம் ஜலாதார ஜாகர்ஜூர் அனுசாகரம் நிஷ்டிதே தம் அத்புத ஜாயமானே ஜனார்தனே தேவக்கியாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வ குஹாஷயக ஆவிராசி யதா பிராச்சியாம் திஷிந்துர் இவ புஷ்கலக. சோ அந்த மாதிரி கேட்கறச்ச எல்லாரும் பகவான் பிறக்கிற நேரத்துல ஒரு ராத்திரி இது எந்த சமயத்துல பிறக்கிறார் பகவான்னா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவு, அந்த இரவு ராத்திரி ஒப்பற்ற ராத்திரியா இருந்தது. எல்லாமே ரொம்ப குவைட்டா இருந்தது. ஆனா நாளே அது அஷ்டமி திதியில் பிறக்கும் போது யாருமே அப்ப முழிச்சுட்டு இருக்கல. அது வந்து அவ்வளவு ரொம்ப வந்து எப்பவுமே அந்த அஷ்டமி அப்படின்ற செலவு நம்ம காரியங்கள்லாம் பண்ணக்கூடாது, நல்ல காரியம் எந்த காரியமும் பண்ணக்கூடாது அஷ்டமி நவமி திதியில. ஆனா அந்த மாதிரி ஒரு ஒப்பற்ற ஒரு சமயத்துல யாருமே எதிர்பார்க்கிற நேரத்துல பகவான் எல்லா தேவர்களும் கூடி வர நேரத்துல எல்லாமே ரொம்ப குவைட்டா இருக்கிற நேரத்துல அப்படியே அந்த மேகங்கள்லாம் சேர்ந்து வர சமயத்துல பகவான் வந்து அழகா கர்ப்பஸ்திரியா இருக்கிற தேவகியின் ஒரு கர்ப்பத்துல தேவக்கியாம் தேவரூபிணியன் விஷ்ணு சர்வ குஹாஷயக அந்த நிஷ்டித்தை அந்த ரொம்ப ஒரு ராத்திரி முடியற சமயத்துல அந்த ஈஸ்ட் ஓகே அந்த 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 ஒரு டைரக்ஷன்ல அந்த நம்ம அந்த சந்திரன் உதிக்கிற நேரத்துல அந்த டைரக்ஷன் பகவான் வந்து அழகா தெற்கு திசையில ஈஸ்ட், வாட் யூ சே ஃபார் ஈஸ்ட், சோ ஈஸ்ட் அந்த டைரக்ஷன்ல பகவான் வந்து தோன்றார். எவ்வளவு அழகா இருக்கிற சமயத்துல ஒரு ராத்திரியில் அவ்வளவு அழகா தேவகிய பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருந்தாலாம். அந்த மாதிரி ஒரு பெருமை கொடுத்தவர் பகவானுடைய தோற்றத்தால தேவிக்கே ஒரு பெருமை வாழ்ந்தவர். அதனால தேவிக்கு உருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு சொல்ல போக அந்த ஒப்பற்ற ராத்திரியில் அந்த ஒப்பற்ற ஒருத்தி மகனா யாரு நம்மளுடைய யசோதா அம்மாக்கு அவரை வந்து அந்த ஒரு ராத்திரி காலத்துல 4 பேர் மூச்சுன்னு சொன்னேன் இல்லையா, தேவகி வசுதேவர் கிருஷ்ணர் அண்ட் யோகமாயை கோகுலத்துல. அந்த சமயத்துல யசோதைக்கும் சேர்ந்து பிறந்தவர் அப்போ எவ்வளவு அழகா இருந்தாருன்னா, அப்போ அந்த சமயத்துல தேவிக்கு யாரு சாதாரண கோபியா இவன் சுகர் கூட அப்படி அழகா பாடுறார். நேமம் விரிஞ்ச ந பாவோ ந ஸ்ரீர் அப்பியங்க சம்ஸ்ரயா பிரசாதம் லேபிரே கோபி எத்தாத் பிராப விமுக்திதான். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தேவகி கிடைச்சது. என்னன்னா என்ன தவம் செய்தனே யசோதா, தேவகி இல்ல யசோதாய்க்கு எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க. யாருக்கு ந விரிஞ்சி ந பாவோ ந ஸ்ரீ, விரிஞ்சினா நம்ம பிரம்மருக்கும் கிடைக்க முடியாத ஒரு அனுபவமும் பாவோ நம்ம சிவனுக்கும் கிட்ட முடியாத ஒரு பாவமும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியான லக்ஷ்மி பத்தியானவர் லக்ஷ்மிக்கே ரொம்ப பிரியமானவர் அந்த கிருஷ்ணர் லக்ஷ்மிக்கே கிடைக்க முடியாத ஒரு அனுபவமும் இன்டராக்ஷனும் கொடுத்த பகவான் யாரு, யசோதைக்கு ஒண்டிதான் கொடுத்தாரு. எப்படின்னா யசோதைய வந்து தன்னுடைய தடியை எடுத்து கூட மிரட்ட கூட போயிட்டாலாம், அடிக்க கூட போயிட்டாலாம். கிருஷ்ணர் அழுற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு அவ ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணினது யார் அந்த பகவான் கூட தெரியாம அவ்வளவு அழகா கிருஷ்ணரை பார்த்துட்டாரா. அவளை ஆசையா அணைச்சுண்டு அவளை பால் ஊட்டி சீராட்டி வளர்த்தினாளா. நச்சாந்த நபிஹீர்யஸ்ய ந பூர்வம் நாபி சாபரம் பூர்வா பரம் பகிஷ்சாந்தः ஜகத்தயோ ஜகச்சயः
கோபிகோ லுப்தலே தாம்னே பவந்த பிராகிருத்தம் யதா. அப்படி கட்டுப்பட்டு இந்த அவளுக்கு பகவானே யார், தனக்கு எதிர நிக்கிற பகவான் சொல்ல முடியாத ந சாந்தார் ந பகீர், அங்கமும் என்ன இன்டீரியரும் இல்லாம எக்ஸ்டீரியரும் இல்லாம பகவான் எங்க பார்த்தாலும் பகவானுடைய மயமா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு பரபிரம்மனை கூட நான் கட்டி போடுறேனேன்னு தெரியாம ஒரு அளவுக்கு இந்த கோபிக்கு ஒண்டி பகவான் எவ்வளவு ஒரு அனுகிரகம் பண்ணிருக்கான்றது எல்லோருமே அப்படியே வியப்போட அப்படியே கோகுலத்தையே பாக்குறாளா. யசோத மையா என்ன தவம் செய்தாய் நீ அப்படின்னு கேக்குற அளவுக்கு பெரிய பாட்டுகள்லாம் இருக்கு. சோ அந்த மாதிரி ஒளிந்து வளர்ந்தார். சோ அந்த மாதிரி ஒரு மகன், ஒருத்தி மகனாய், இங்க ஒருத்தி பிள்ளையாய் சொல்லாம ஒருத்தி மகனாய் சொல்றான்னா மகனுக்கும் பிள்ளைக்கும் ஆச்சாரியர்கள்லாம் நிறைய டிஃபரன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா பிள்ளையா பிறந்துடலாம், ஆனா மகனாக வளர்ந்தாரு பகவான். ஏன்னா அந்த சமயத்துல பகவான் எப்படி சொல்றாருன்னா, பகவான் ஏன் அப்படி ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு ஏன் சொல்றாருன்னா, அவர் பியூட்டிஃபுல்லா அவர் தன்னுடைய பிறக்கரிச்சே பகவான் எப்படி பிறந்தாருன்னா அஷ்ட கூடக கபட்ட மானுஷக அப்படின்னு பிறக்கிறார். எப்படின்னா அவரோட சங்கு சக்கர கதா பத்மத்தோடயே பிறக்கிறச்ச அவ்வளவு அழகா இருந்தாரா. ஆனா தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்க கதாதி யுதம் ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர சரோஜ பயோத சௌபகம், அந்த மாதிரி ஒரு அழகான சங்கு சக்கர கதா பத்ம குட்டி குட்டியா அந்த அங்குலி ஒரு தம் சைஸ்க்கு இருக்கிற ஒரு சங்கு சக்கரத்தோட பிறக்கச்ச சிச்சோ பகவானே நீயே தோன்றி இருக்கிற சமயத்துல கம்சன் உன்னை வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா, உன்னை முடிவு பண்ணணும்ட்டு நீ உன்னுடைய ஒரு இது 2 ஆம் ஃபார்ம்லயே சாதாரண சௌமிய ரூபமான அந்த குழந்தை ஃபார்ம்ல நீ எனக்கு எதிர இருன்னு சொன்னோன்னு உடனே சொன்னதை கேட்டுட்டாராம். அப்படின்னா அம்மா சொல்ற ஒரு விஷயங்களுக்கெல்லாம் பகவான் கட்டுப்பட அப்படின்னு சொல்றதுனால ஒருத்தி மகனாய், அந்த மகன்ற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப அழகான ஒரு தன்னுடைய ஒரு செயலால பகவான் காமிக்கிறார். எப்படி ஒரு அம்மாவுடைய வார்த்தைகளுக்கு ஒரு குழந்தையான் பிள்ளையான யாரா பிள்ளையா இருக்கிறோமோ அம்மா சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்படணும்ன்ற அளவுக்கு காமிச்சு கொடுக்கிறார். அதனால்தான் பகவானுக்கு அவ்வளோ ஒரு பெரிய அவருக்கு ஒரு அவருடைய அந்த லீலைகள் எல்லாம் சின்ன சின்ன லீலையை பண்ணாமோ அவ்வளவு மதுரமா இருக்கான். அழுதாலும் அழகா இருக்கான், கோவிச்சாலும் அழகா இருக்கான், பேசினாலும் அழகா இருக்கான். அதனால ஒவ்வொன்றையும் அழகா லீலையா பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையின் தத்துவம் என்ன, வாழ்க்கை எப்படி வாழணும், எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்றது பகவான் அழகா சொல்லி கொடுக்குறார். அந்த சமயத்துல ஓரிரவில் ஒருத்தி மகனாய் பிறந்து ஒளித்து வளர அப்படின்னா அவர் என்ன பயத்தோடையா வளர்க்கிறார்? இல்ல, நிஜமாவே ஒளிஞ்சுட்டு இருந்தாரா கம்சனுக்கு எதிர? இல்ல. ஆனா சொல்லுவோம் இல்லையா, உசுப்பி ஏத்துறது அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த இன்னும் கொஞ்சம் பயத்தை உண்டாக்குறாரு. ஏதோ ஒளிஞ்சு வளர்ற மாதிரி கோகுலத்தை வளர்ந்துட்டு இருக்கார். தொட்டு குழந்தைய கிள்ளிட்டு தொட்டுல ஆட்டி விடுற மாதிரி இன்னும் கொஞ்சம் கோபத்தை உருவாக்குறார் கம்சனுக்கு மனசுல, இன்னும் கொஞ்சம் பயத்தை உருவாக்குறார். அதனால்தான். ஆனா அவருடைய நோக்கம் என்னன்னா கம்சனுக்கு பயம் தோண்டி கொடுக்கறதுக்கு இல்ல, ஆனா எங்களுக்கொசரம் தானே அந்த ஆயர்பாடியில எங்களுக்கு கோபிகளோட சேர்ந்து விளையாடி வெண்ணைய திருடி விட்டு பானையெல்லாம் உடைச்சி இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் பண்ணணும்ன்ற ஒரு ஆசையோட தானே நீங்க ஊடகக்கப்பட்ட மானுஷக கிருத்தவான் கில கர்மாணி சகராமேன கேசவ அதிமர்த்தியானி பகவான் ஊடக கப்பட்ட மானுஷக. அதுதான் பாகவதத்திலயும் அழகா சொல்லிக்கிறாரு. அது மனுஷ ரூபத்துல வந்தாலும் குழந்தை ரூபத்துல வந்தாலும் நீதான் அந்த பகவான் பரம்பொருள் எனக்கு எதிர இருக்கியே, மண்ணை தின்னு வாய திறந்து உலகத்திலேயே காமிச்சாலும் எனக்கு புரியவே இல்லையே அப்படின்ற அளவுக்கு பகவான் அவ்வளவு ஒளிஞ்சுட்டு வளர்ந்துட்டு ஒரு நொடியில எல்லா அசுரர்களையும் பூத்தனவா இருக்கட்டும் பிறந்த காலத்திலேயே பூத்தனேன்ற ஒரு பெரிய அரக்கிய கூட வதம் பண்ணவர். கோவர்த்தன மலைய இந்த இடது கையால சின்ன விரலால தூக்கி 7 நாளைக்கு நின்றனால ஒளிந்து வளர அவர் யாரும் தெரியாத அளவுக்கு மாயா ஜவனிக்காச்சன்னம் குந்தி பேசுற மாதிரி பகவான் அப்படி ஒளிஞ்சிட்டு தன்னுடைய ரூபத்தையே காமிக்காம அவ்வளவு ஈஸியா எல்லா லீலைகளும் பண்றச்ச பகவான் அதனால்தான் இங்க உபநிஷத்துல சொல்றது பகவானுக்கு பசி பயம் இதெல்லாம் கிடையாதான். ஆனாலும் தனக்கு என்னமோ தனக்கு அதெல்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சுட்டு எல்லாருடைய கோபிகளுக்கு நடுவுல அப்படி வளர்ந்துட்டே வந்தாராம். அப்போ இருக்கிற சமயத்துல அப்போ தருக்கிலனாய்
தரிக்கலனாகி தான் தீங்கு நினைத்த அந்த சமயத்துல கம்சன் நிறைய அரக்கர்கள்லாம் கோகுலத்துக்கு அமிச்சாலும் பகவான் ஒரு நிமிஷத்துல அப்படியே ஒரு பொட்டலாம ஒரு மூட்டை பூச்சியே நசுக்கிற மாதிரி நசுக்கி இருக்கிறதுல அந்த சமயத்துல வந்து தனக்கு தான் தீங்கு நினைக்கிற மாதிரி ஒரு பேட் பிளானிங் பண்ணாரா கம்சர். எப்படின்னா அக்ரூரரை அமிச்சு, அக்ரூரர் நீ போய் கூப்பிட்டா கிருஷ்ணர் வருவார், கிருஷ்ணர் இங்க என்னோட கிரகத்துல அங்க போனானா அவனுக்கு தனி பலமே வந்துடுது, அதனாலதான் என்னோட அரக்கர்கள் எல்லாம் அழிச்சுடுறார், இங்க வரட்டும் என்னோட ஏரியால வரட்டும் என் பேட்டையில வரட்டும் நான் பார்த்து அவர் முடிக்கிறேன்ற அளவுக்கு ஒரு பேட் பிளானிங்ல அக்ரூரை போய் அமுச்சு விட்டு கூப்பிடுறாரு. அக்ரூர் சந்தோஷத்தோட பகவான் அழைச்சின்னு வர்றாரு. ஏன்னா அக்ரூருக்கு அப்பதான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுதான். இத்தனை வருஷங்களா பகவானே நினைச்சு நினைச்சு போடுறச்ச பகவானுக்கே ஒரு சேவை செய்யற அளவுக்கு சந்தோஷமா பகவான் இங்க மதுரைக்கு அழிச்சுன்னு வரைச்ச எண்ணம் வேற, பிளான் வாஸ் டிஃப்ரெண்ட். ஆனா அக்ரூரருக்கு தெரியும் பகவான் வந்து கம்சனை முடிக்க போறான்ற நேரத்துல அப்படியே தனக்கே தீங்கு வர வச்சுட்ட மாதிரி முஷ்டிகா சாணூரர் மூலமா இன்ட்ரோடியூஸ் பண்ணாராம் கம்சன். அப்புறம் குவலையா பீடையும் அந்த சமயத்துல எல்லாரையும் முறியடிச்சு பகவானுக்கு கம்சனுக்கு எதிர மார்புல நின்று தன்னோட நெடுமாலே வெறித்தனமான அந்த ஒரு அந்த அரக்கனை போக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஃபயர் மாதிரி வந்து கம்சனுக்கு எதிர வந்து நின்னு நீ என்னத்தானே நீ எதிர்பார்த்த இத்தனை நாளா, அதோ நான் வந்துட்ட பாரு, நான் தான் உனக்கு வந்த அந்த அக்னி, அந்த கால அக்னியாக நான் வந்திருக்கேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒண்ணு முடிச்சுடுறேன்னு சொல்லி கம்சனே அரக்க முடிச்ச பயமூத்தி வதம் பண்ணின அத்தனை அழகான லீலைகளை புரிஞ்ச பகவானே பறை தருவாய். சோ நீ வந்து நாங்க வந்து உன்னை வந்து வேண்டிட்டு இருக்கோம், நீ ப்ரொபோஸ், நான் எங்களோட மேன் ப்ரொபோசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நீ வந்து டிஸ்போஸ் பண்ணணும். எப்படின்னா உன்னுடைய அருள் எங்களுக்கு தரணும், உன்னுடைய திருத்தக்க செல்வம், நீ லக்ஷ்மி பத்திக்கே பத்தியான அந்த அம்பாளான லக்ஷ்மிக்கே அவ்வளோ ஒரு செல்வமான நீ எங்களுக்கும் நீ ஒரு செல்வமா இருந்து என்னைக்குமே லக்ஷ்மி என்ன உடைய லக்ஷ்மின்னு ஒரு நற்குணம், ஒரு உயர்ந்த குணம் என்னன்னா பாத சேவனம் பண்றது பகவானுக்கு எப்பவுமே. அதனால்தான் அந்த ஸ்ரவணம் கீர்த்தனம் பாத சேவன் ஸ்மரணம், பாத சேவனம் அந்த 8 டிவோஷனல் சர்வீஸ்ல நம்ம பாடுறச்ச லக்ஷ்மிக்கு ஒரு பெரிய தகுதி கிடைக்கிறது என்னன்னா இன்னைக்குமே பகவானுக்கு பாத சேவனம் பண்றது. சேவகமும் யாம் பாடி உன்னுடைய வீர தீரம் சேவ குணங்களை நாங்க பாடுறச்ச என்ன ஆறுது, என்னமோ நீங்க என் பக்கத்திலேயே வந்து கூடயே இருக்கிற மாதிரியே இருக்கு. எப்படி நம்ம நாரதர் பாடுறார், பிரகாயத்தக ஸ்வீரியாணி தீர்த்த பாதக பிரியஸ்ரவாக ஆஹூத்த இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாத்தி சேத்தசா. அப்படியே நம்ம உங்களுடைய நற்குணம் பாடுறச்செல்லாம் என்ன சொல்றாரு நாரதர் வந்து எங்க கூடயே இருக்கிற மாதிரி, என்னமோ உங்களுக்கு கூப்பிட்டு வச்சு உடனே கிளம்பி வந்த மாதிரி. எப்படி கஜேந்திரன் ஒரு பூவை காமிச்சு பரம்பொருளேன்னு கோணுன்னா பகவான் உடனே கருடன்ல ஏந்து வந்து எப்படி நம்ம கஜேந்திரனை காப்பாத்தினாரோ அந்த மாதிரி கூடயே இருந்து எங்களோடயே சேர்ந்து இருக்கிற காலகட்டத்துல பகவான் அப்படியே எப்பவுமே இருக்கேள் அப்படின்னு சொல்றச்ச அப்ப சோ அதே மாதிரிதான் துருவனுக்கும். சோ உங்களுடைய எப்பவுமே உங்களுடைய புகழ் நாங்க பாட வேண்டும், திருத்தக்க சேவகமும் யாம் பாடி எப்படியும் நாங்க வந்து எப்பவுமே உன்னுடைய குணங்களை பத்தி தான் பாடணும்ன்ற ஒரு எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு கருணை நீங்க கொடுக்கணும். எப்படி துருவன் வந்து கேட்ட ஸ்தானாபிலாஷி தபசி ஸ்திதோகம் துவாம் பிராப்தவான் தேவ முனீந்திர குக்கியம் காச்சன் விச்சின்மம் அப்பி திவ்ய ரத்தம் சுவாமின் கிருத்தா தோஸ்மி வரம் யாச்சி. தன்னுடைய குருவான நாரதர் மூலமா பகவானை பத்தி நாமத்தை சொல்றச்ச உடனே பகவானே வந்து நின்னோடனே அப்படியே என்ன தருணம் ரமணியாங்கும் பகவானை போட்டுற அளவுக்கு அவனுடைய வார்த்தைகள் அப்படி ஓடி வரைச்ச பகவானை பார்த்த உடனே நம்ம வந்து ஒரு பதவியை பிரம்மனுக்கு மேல என் தாத்தாவான பிரம்மனுக்கு மேல ஒரு பதவி வேணும்னு ஒரு அல்ப கண்ணாடி பொருளை போய் கேட்க வர சமயத்தை இப்படி திவ்ய ரத்னமான பகவான் எனக்கு பின்னாடி இருக்கச்சே இதுதானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றச்ச பகவான் என்ன பண்றார், தான் அப்படியே தன் வார்த்தைகள் தன் நாமங்கள் மூலம் நம்மளுடைய வார்த்தைகள்ல நம்மளுடைய செயல்கள்ல நிக்கிறச்ச பகவான் நம்மளுடைய பரமாத்மாவா நிக்கிறச்ச நாமங்கள் மூலமா நிக்கிறச்ச நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீர்த்து வச்சுடுறார். நம்மளுக்கு வேற என்ன கேட்கணும், பகவான் இன்பத்தை கூட பொருளை கூடன்னு கேட்கறதுக்கு பதிலா நம்மளோட கஷ்டத்தை தீர்த்து இருக்கிற அளவுக்கு பகவான் என்ன பண்றாருன்னா நம்மளுக்கு அந்த வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து எல்லோரும் சர்வே ஜனாகா சுகினோ பவத்துன்ற அளவுக்கு பகவான் நம்மளுக்கு கொடுக்கிறார். சோ இதனால என்ன இருக்கு நம்மளுக்கு தெரியறதுன்னா பகவான் வந்து சொல்றாரு இந்த மாதிரி புகழ்
பாடினாலும் என்ன ஜனதாக விப்ளவோ யஸ்மன் பிரதி ஸ்லோகம் அபத்தவதி. சோ நம்மளுக்கு எப்பவுமே பகவான் அவருடைய ஸ்ரீன்வந்தி கிருணந்தி காயந்தி சுசாதவக பகவானுடைய பெருமைகளை இன்னைக்குமே பாடினானா அவ்வளவு நம்ம ஸ்பஷ்டமா சொல்ல தெரியலனாலும் பகவானை நினைச்சுன்னு அவரோட ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தையே நம்ம ஜபிச்சாலும் நம்மளுக்கு பயம்ன்றது போயிடும், நம்மளுக்கு நல்ல குணங்கள் வரும், நம்மளுடைய நற்குணங்கள் என்ன கொஞ்சம் உற்பத்தி ஆகும், இன்னைக்குமே பகவானே நினைக்கலாம். அப்புறம் நம்மளுடைய பௌதிக ஆசைகளும் குறையும். அப்போ அது மாதிரி இருக்கச்ச இந்த பாகவதத்துல அழகா பிரபுபாத் சொல்றார், யாயாத்ஹ கதா பாகவதஹ கதான யூரு கர்மணஹ குணகர்ம ஸ்ரயாக பும்பிகி சம்சேவையா தா பூபூஷுபிகி. யார் ஒருவன் எப்பவுமே பகவானுடைய நாமங்களையும் பார்த்துண்டு கேட்டுண்டு பாடிண்டு ஒவ்வொருத்தருக்கும் உற்சாகம் கொடுக்குறாளோ அப்போ பகவானுக்கு ரொம்ப பிரீத்தி ஆகும் அப்படிங்கிற. சோ பிரபுபாத் இதுல சொல்ற, ஹியரிங் அபவுட் கிருஷ்ணா இஸ் incredibly potent because it pleases him and when he is pleased our lives are successful. பகவான் அவரை பிரீத்தி பண்ணணும் நம்மளுடைய நோக்கம் இருந்தா அப்புறம் நம்மளுடைய லைஃப் என்னைக்குமே ஒரு உற்சாகமாக இருக்கும். அதுதான் நம்மளுடைய லைஃப் அண்ட் சக்சஸ் அப்படிங்கிறார். போக்தாரம் யக்ஞ தபசம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. வாட் மோர் டு யூ வாண்ட் அப்படின்னு ஸ்ரீலா பிரபுபாத் கேட்கிறார். அதனால்தான் நம்மளுடைய ஒரு வாழ்க்கைக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்திருக்காரு. காலங்காத்தால எழுந்து பகவானை பிரார்த்தித்து அந்த சூரியன் உற்சாகத்துக்கு பின்னாடி, அதனால நம்ம ஆச்சாரியன் இந்த மாதிரி ஒரு உறுத்தி மகனாய் பிறந்து ஊரிருவில் உறுத்தி மகனாய் வளர்ந்த நம்ம குருவான ஸ்ரீல பிரபுபாத் இந்த நம்மளுடைய கோகுலத்துல இருந்து பகவானை அங்க பிரீத்தி பண்ணிட்டே இருக்கச்ச பகவான் அதே அந்த ஓரிரவில் இந்த மாதிரி ஒரு இக்னோரண்டான இந்த ஒரு இந்த பௌதிக உலகம் இருள்ல இருக்கிற பௌதிக உலகத்துக்கே அவர் ஒரு ஒளியாக நம்மளுக்கு டார்ச் ஆஃப் நாலேஜ் கொடுத்து இந்த கலிபுருஷனான கம்சனை வதம் செய்யற மாதிரி அவருடைய நாமங்களும் அவருடைய புத்தகங்கள் மூலமா நம்மளுக்கு நிறைய அறிவுரைகள் செய்யறதுனால என்னது, லக்ஷ்மியான அந்த பரம்பொருளா லக்ஷ்மிக்கே ராதராணியோட எனர்ஜியை பிரீத்தி செய்யற மாதிரி அவர் நம்மளுக்கு பாடத்தை கற்பிக்கிறார். அதனால நம்மளுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் கரெக்டாக நம்மளுக்கு புரியுன்ற அளவுக்கு ஸ்ரீலா பிரபுபாத் நம்மளுக்கு இங்க கத்துக் கொடுக்கிறார். சோ இதுதான் இந்த ஆண்டாளுடைய ஒரு விஷயம். என்னன்னா எப்பவுமே பகவான் நாமத்தை சொல்லிட்டு அவரை பிரீத்தி செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தோட நம்ம நோன்பு தினமும் மார்கழி மாசம் இல்லாம வருஷம் முழுக்க நம்ம காலங்கட்டம் முடிகிற வரையிலும் எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானை பிரீத்தி செய்யறோமோ நம்மளுடைய பகவானை பிரீத்தி செய்யறச்ச சர்வலோக மகேஸ்வரம் ஞாத்வா மாம் சாந்தி மிருச்சதி அப்படின்ற அளவுக்கு அப்பதான் நம்மளுக்கு அன்று இன்றியமையாத ஒரு நன்மை கிடைக்கும், ஒரு ஒரு வாழ்க்கையின் ஒரு இன்பமும் கிடைக்கும் அண்ட் நம்மளுக்கு வாழ்க்கையின் தத்துவத்தை முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நன்றா இருந்தது. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நிறைய ரெஃபரன்ஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நல்லா ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நல்லா கிருஷ்ணா. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷம் மாதாஜி. ரொம்ப ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நிறைய ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ரொம்ப நல்லா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ரொம்ப நல்லா இருந்தது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய எனக்கு அவ்வளோ சொல்ல தெரியனாலும் ஏதோ என்னால முடிஞ்ச சின்ன ஒரு பெரிய விஷயத்த எளிய முறையில ட்ரை பண்ணினேன். ஐ ஹோப் இட் ரீச்ட். மாதாஜி மியூட் போட்டே பேசின்றீங்க, கேட்கவே இல்லை. சர்வகோபீஸ்வரன். ஆமா மாதாஜி சொன்னா நான் மியூட்ல இருந்தேன். மியூட் போட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க. ஆமா. இனிமே மாமி ஏதானு நல்லாதான் என்ன ஏதோ நல்லா சொன்னேன்னு சொல்லியிருப்பாரு. நிச்சயமா அதெல்லாம் ஒரு பிளெஸிங் தான். ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா. Yeah. ஹரே கிருஷ்ணா. Thank you so much. Yeah. ஹரே கிருஷ்ணா.